வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்களும் பத்திரிகையாளர் திரு ராமகிருஷ்ணன் அவர்களும் பங்கேற்கிறார்கள். வணக்கம். பாகிஸ்தான் பயங்கரவாத முகாம்கள் மீது அதிரடியாக இந்தியா தாக்குதல் நடத்தியிருக்கிறது. பாகிஸ்தான் எல்லைப் பகுதிக்குள்ளேயே சென்று இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. கட்சி தலைவர்கள் வரவேற்றிருக்கிறாங்க. அதே மாதிரி சமூக வலைத்தளங்கள்லையும் ஆதரவு கிடைத்திருக்கிறது. எப்படி இந்த செய்தியை பார்க்குறீங்க? அடிப்படையில் இப்படி ஒரு தாக்குதல் நடத்த வேண்டும், நடத்தப்படும் என்றெல்லாம் நீண்ட காலமாக சொல்லிக் கொண்டு வந்தார்கள். ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் நேரடியாக அந்த நாட்டின் மீது ஒரு போர் தொடுப்பதற்கான ஒரு நிலையோ அல்லது அதற்கு தோதான ஒரு சூழலோ இல்லாத பட்சத்தில் ப்ரொவோக்கிங் இஸ் நாட் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் ஃபிக்ஸிங் அப் அ வார் என்று சொன்னார்கள். எனவே இந்த மாதிரி பயங்கரவாதம் என்கின்ற ஒரு அச்சுறுத்தலை பாகிஸ்தான் தனது மண்ணிலிருந்து இந்தியாவின் மீது தொடுப்பதனால் இந்த எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை ஒடுக்குவதற்கு இந்த மாதிரி சர்ஜிக்கல் அட்டாக் குறிவைத்து அந்த மாதிரி முகாம்களை தாக்கி அழிப்பது என்கின்றது நீண்ட நாட்களாக இருந்து வந்தது. இப்பொழுதுதான் செய்திருக்கின்றார்கள். அந்த அளவில் இது ஒரு சரியான நடவடிக்கை. இதன் மூலம் இந்தியா ஒரு செய்தியை உலக நாடுகளுக்கு அளித்திருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் அப்படிப்பட்ட ஒரு செய்தியை அளிப்பதற்காக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது என்று கூட சொல்லலாம். ஏனால் ஒவ்வொரு முறையும் இப்படிப்பட்ட தாக்குதல்கள் இந்தியாவிற்குள் பயங்கரவாத தாக்குதல் நடத்தும் போதெல்லாம் கண்டிக்கக்கூடிய அந்த உலக நாடுகள், அமெரிக்கா உள்ளிட்ட உலக நாடுகள், அதற்காக பாகிஸ்தான் என்ன நடவடிக்கை எடுத்தது என்பதை குறித்து எந்த விதமான அழுத்தமும் ஒருபோதும் தரவில்லை. மாறாக பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா சார்பாக வரக்கூடிய நிதிகள் வந்து கொண்டிருக்கின்றன, அந்த நாட்டிற்கு அந்த ஆயுதங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. எல்லாம் நடக்கும் பொழுது ஒரு பாகிஸ்தானையும் அந்த நாட்டிலிருந்து எங்களுக்கு அச்சுறுத்தல் வந்திருக்கின்றது என்று தொடர்ந்து கூறிக்கொண்டிருக்கின்ற இந்தியாவையும் ஒரு சம பாவனையில் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் நாங்கள் இப்படி ஒரு நடவடிக்கை எடுப்போம், இப்படித்தான் தொடரும் என்கின்ற ஒரு செய்தி இதில் இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் ஒரே ஒரு இடத்தை நான் சொல்லிடுறேன். இது ஒரு கொண்டாட்டம் என்கின்ற ஒரு நிலையில் கொண்டு செல்கின்றார்கள். பட்டாசு வெடிப்பது, இது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட இந்திய எதிரான ஒரு மனோபாவங்களுக்கு ஒரு 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 ஊக்கம் அளித்ததாக ஆகிவிடும். அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. இது எதை கட்டுப்படுத்த வேண்டுமோ அது கட்டுப்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்ட ஒரு துல்லியமான இராணுவ நடவடிக்கை என்பதில் மட்டும் நாம் அமைதி காக்க வேண்டும். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இப்போ இந்த தாக்குதலுக்கு முன்பு நீங்கள் பற்றி ராஜாங்க ரீதியில் பல நடவடிக்கைகள் எடுத்தாங்க. இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அதை பற்றி ரிவ்யூ பண்ணுவோம், அது ஈவன் நம்ம கேன்சல் பண்ணுவோம், ஸ்கிராப் பண்ணுவோம் அப்படின்னு ஒன்று சொன்னாங்க. அதற்கு பிறகு இந்த ஹை கமிஷனர் பார்த்து அவங்களுக்கு ஒரு நார்மலி ஒரு சம்மன் பண்ணுறது. ஸோ அதனால அப்புறம் மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் அந்த ஸ்டேட்டஸை நாங்கள் வித்ட்ரா பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ராஜாங்க ரீதியில் அப்புறம் யூஎனில் நவாஸ் ஷெரீஃப் பேசின உடனே அந்த இங்கே இருக்கிற டிப்ளமேட் பேசினாங்க. இப்போ சுஷ்மா சுவராஜ் பேசுகிறாங்க. அதனால அந்த இது பார்த்தீங்கன்னா இந்த கடந்த 10 நாட்களாகவே அதெல்லாம் நடவடிக்கை இல்லை, ஆலோசனை செஞ்சாங்க. இல்லை, அதாவது இது ராஜாங்க ரீதியில் நம்ம எல்லாத்தையும் அதுக்கான இதுக்கான ஒரு இண்டிகேஷனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் செஞ்சுருக்கோம். அதனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஓவராலாக ஒரு ஸ்கீமாக தான் செஞ்சுருக்காங்களே தவிர இது மட்டும் தனியாக நம்ம அரசாங்கம் அப்படி பார்க்கறதில்ல. ஸோ அதனால் இது ஒரு வெல் கேலிபரேட்டடு, அவங்க ரொம்ப பிளான் பண்ணி ரொம்ப அழகாக கச்சிதமாக அதை செஞ்சுருக்காங்க. ஸோ அதனால் அதுக்கு இப்போ ஒரு செய்தி என்ன வருதுன்னா, அமெரிக்கா இதுக்கு முன்னாலேயே அமெரிக்கன் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் நம்ம அஜித் தோவாலோட பேசியிருக்காங்க. ஸோ அதனால் இதுக்கு ஒரு சர்வதேச ரீதியில் அமெரிக்காவும் சொல்லப்பட்டிருக்கோம், இல்லாட்டா அமெரிக்காவுக்கு ஒரு மாதிரியான அறிகுறிகள் சொல்லப்பட்டு, ஸோ அதனால் இதுக்கு நம்மளுக்கு எதிர்வினையாக நம்மளுக்கு சர்வதேச ரீதியில் ஏன் நீங்கள் செஞ்சுட்டீங்க போயிட்டீங்கன்னு ஒரு கண்டனம் வரக்கூடாது. ஸோ அதெல்லாம் ரொம்ப யோசித்து ரொம்ப கச்சிதமாக அழகாக செஞ்சுருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் இந்த அரசாங்கத்துக்கு அது ஒரு கிரெடிட் தான். 10 நாளாக யோசித்த விஷயங்கள் அப்படின்னு பார்க்கிற போது சிந்து நதிநீர் ஒப்பந்தம், வர்த்தக நிலைப்பாட்டில் முடிவெடுக்கிறது, அதே மாதிரி நட்பு நாடு தொடர்பாக முடிவெடுக்கிறதெல்லாம் இப்போ யோசிச்சாங்க. இந்த 2 வார காலங்களுக்குள்ளாக யோசிச்ச விஷயங்கள். ஆனால் அதற்கு முன்னாடியும் டிப்ளமேட்டிக்காக நிறைய முயற்சிகள் இந்தியா தரப்புல எடுக்கப்பட்டே வந்தது. ஆனால் அதுவும் சரி இல்லை இதுவும் சரி, இதெல்லாம் எதுவுமே பலனளிக்கலை அப்படின்னு முடிவுக்கு வந்த பிறகு இந்த தாக்குதல் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? ஆமாம், அதாவது இந்த தொலைக்காட்சியில் நம்ம நிறைய அதை பற்றி பேசியிருக்கிறோம். கான்ஃபிடென்ட் பில்டிங் மெஷர்ஸ் அப்படின்னு சிபிஎம்னு சொல்லுவாங்க. அதாவது நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய முயற்சிகள் 2 நாடுகளுக்கிடையே ஒவ்வொரு முறையும் ஒரு பெரிய தாக்குதல் நடந்ததற்கு பிற்பாடு, அது நாடாளுமன்ற தாக்குதலாக இருக்கட்டும், அதுக்கு பிறகு மும்பையின் மீது நடத்தப்பட்ட அந்த தாக்குதலாக இருக்கட்டும், அதற்கு பிறகும் கூட கொஞ்ச நாட்களுக்கு 2 நாடுகளுக்கு இடையிலான அந்த உறவு, அந்த கிரிக்கெட் உறவு எல்லாமே இல்லாத போன நிலையில் பிறகு மறுபடியும் பேச்சுவார்த்தையின் மூலம் நம்ம அமைதியை நிலைநாட்டுவோம். ஏன்னா 2 நாடுகளுமே ஒரு முன்னேற்ற பாதைக்கு செல்லணும் அப்படின்ற அந்த கட்டாயத்தில் அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் அது என்ன
அங்கே பாகிஸ்தான் என்பது வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா தட் இஸ் எ டிவைடட் ஸ்டேட். எங்களை போன்ற பத்திரிகையாளர்களை பொறுத்தவரை அந்த நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தினுடைய அதிகாரம் என்பது அந்த நாட்டினுடைய பாதுகாப்பு படைகளின் மீது இல்லை. இரண்டாவது, அமெரிக்கா உள்ளிட்ட எல்லா நாடுகளுக்கும் தெரியும், இந்தியாவை டு ப்ளீட் இந்தியா இஸ் த எய்ம் என்று சொல்லிக் கொண்டுதான் இப்படி நேரடியாக போர் தொடுப்பாங்க, மறைமுகமாக இப்படி பயங்கரவாதிகளை ஏவிவிட்டு ஒரு எல்லை தாண்டிய பயங்கரவாதம் என்று சொல்லி மிகப்பெரிய தாக்குதல்களை நடத்துவதன் பின்னணியில் வந்துட்டு ஐஎஸ் இருக்கு. அதே நேரத்தில் இந்த தாக்குதல் நடத்திய அனைத்து குழுக்களினுடைய தலைவர்களும் அமைப்புகளும் பயிற்சி முகாம்களும் பாகிஸ்தானில் இருக்கு. குறிப்பாக வந்துட்டு இந்த பாகிஸ்தானின் ஆக்கிரமிப்பில் உள்ள காஷ்மீரின் ஒரு பகுதியில் இருக்கு அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இந்தியா இந்த சர்வதேச நாடுகளினுடைய அழுத்தத்தின் காரணமாக இல்ல பர்சுவேஷன் எப்படி வேணாலும் நீங்க சொல்லலாம், அதன் காரணமாக இது ஒரு நேரடி நடவடிக்கை எடுக்காமலே இருந்திருக்கு. இந்த நிலையில தான் இந்த முறை கடைசியா வந்துட்டு அவங்க சொல்லும் பொழுது உரி தாக்குதல் இந்தியாவில் திட்டமிட்டு அரங்கேற்றப்பட்ட நாடகம்னு சொன்ன போதுதான் அது வந்துட்டு முதல்ல இதுக்கு ஒரு பதிலடி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இது இந்தியாவுக்கு வந்துட்டு ஒரு கட்டாயம் ஏற்பட்டு போச்சு. இதுதான் வழிமுறையா எப்படி புரிஞ்சுக்கிறது? இது ராணுவ நடவடிக்கை மட்டும்தான் ஒரு ராணுவ வழிமுறை இல்ல. அது அதற்கு முன்னாக அந்த ஊரி தாக்குதல் நடந்த பிறகு அவர் என்ன சொல்றார், மோடி என்ன சொல்றார், இதற்கு நாங்க இது கொடுப்போம், இது ஒன்றும் நாங்க இது இட் வில் நாட் கோ அன்நோட்டிஸ்ட் ஆர் அன்பனிஷ்ட் அப்படின்ற அன்பனிஷ்ட்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. ராணுவ வீரர்களின் தியாகம் இதுவாகாது, வீணாக போகாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ அதனால இதை பத்தி அவங்க முதலையும் யோசிச்சிருக்கலாம். அதாவது அரசாங்க ரீதியில் சொல்றேன், இந்த மாதிரியான சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குங்கிறது அது எப்போ செய்யணுங்கிறது அந்த லீடர் எடுக்கிற முடிவு. அது வந்து பொலிட்டிக்கல் டிசிஷன். இப்போ செஞ்சா நல்லதா நல்லது இல்லையா, நம்ம நாட்டுக்கு அதுக்கு இது வருமா, நம்ம கிட்ட திறன் இருந்திருக்கலாம், அதுக்கான சக்தி இருந்திருக்கலாம், பட் இருந்தாலும் அதுக்காக எல்லா சமயத்திலும் அதை பயன்படுத்த முடியாது. ஸோ அது பார்த்து ஸோ இந்த முறை வந்து அதை ரொம்ப ஒரு முதலே சொன்ன மாதிரி அது ரொம்ப ஒரு அழகா ஒவ்வொன்றா ஒரு படிப்படியாக போய் செஞ்சுருக்காங்க. நாங்கள் ஒன்றும் எடுத்தடுப்புலேயே சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கின்னு போகாதபடி ஒரு சர்வதேச ரீதியில் இதை பற்றி பாகிஸ்தானை பற்றியான ஒரு கருத்தை உருவாக்கிட்டு அதற்கு பிறகு இது செஞ்சிருக்காங்க. அந்த ஒரு இது காங்கிரஸ் பேக் பண்றாங்க, அது மாதிரி எல்லா கட்சிகளுமே இதை வந்து வரவேற்கிறாங்க, சமூக வலைத்தளங்கள்லயும் ஆதரவான கருத்துக்கள் வருது. ஆனா மெஹபூபா வந்து வேற மாதிரி ஒரு டென்ஷனை வெளிப்படுத்துறாங்க. இது வந்து இன்னும் பதற்றத்தை வந்து அதிகப்படுத்தும் அப்படிங்கறத அவங்களுடைய ஸ்டாண்டா இருக்கு. இதை வந்து தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது பார்டர் ஸ்டேட்ல இருக்கிற ஒரு சிஎம் அவங்களுடைய இமீடியட் சில இஷ்யூஸ் இருக்கு இல்லையா. இப்போ பஞ்சாப்லையும் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் மக்களை வந்து எவாக்குவேட் பண்ணியிருக்காங்க இந்த பார்டர் ஏரியாஸில். ஸோ அந்த பார்டர் ஸ்டேட்ஸில் அவங்களுக்கு சில நேரடியான ஒரு அது தாக்குதல் ஒரு பாதிப்பு இருக்கும். அதாவது அந்த ஒரு டென்ஷன் அதை அவங்களால ஹேண்டில் பண்ண முடியுமா. அண்ட் மெஹபூபா வந்து இப்போ கடந்த ஒரு 15 வருடங்களாக அரசியல் இருந்தால் கூட இப்போ தான் முதலமைச்சராக இருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஒரு அனுபவமின்மை இருக்குது பாருங்கள், இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ணுறது, அதை பற்றி அவங்க யோசிச்சிருக்கலாம். அதனால் அது வந்து இது. பட் ஆனால் ஒரு என்டையர் இந்தியன் ஸ்டேட் வந்து அப்படி ஒன்றும் ஒரு சிஎம் அப்படியே விட்டுறாது. ஸோ அதனால் வந்து அது அவங்களுடைய சில ஆங்ஸைட்டியில் சொல்லியிருக்கலாம் அந்த சில விஷயங்கள். பட் ஆனால் இது வந்து நீங்கள் முன்ன கேட்ட மாதிரி இது வந்து வெறும் இதோட நிற்க முடியாது. நம்ம ராஜாங்க ரீதியில் எப்பொழுதுமே அது அந்த டிப்ளமேட்டிக் அந்த ஆக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அது பாட்டு நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கணும், நம்ம அவங்களோட பேசிட்டு தான் இருக்கணும். அது ஒரு சமயத்தில் ஏன்னா இப்போ பல நாடுகள் அதே மாதிரியான பல வருடங்களாக வைரிகளாக இருந்தவங்க, பரம வைரிகளாக இருந்தவங்க அப்புறம் ஒரு அமைதிக்கு வந்திருக்காங்க. அதனால உலக சரித்திரத்தில் இருக்கு. ஸோ இதுவும் அதுதான் வரும் நம்ம எதிர்பார்க்கணும். போர் மூலக்கூடிய சூழலை இதை உருவாக்கும் அப்படின்னு தான் மெஹபூபா யோசிக்கிற மாதிரி தெரியுது. அவங்க அந்த துணியை தான் அவங்க வந்து வெளிப்படுத்துறாங்க. இன்னும் இந்த பாதிப்புகளை அதிகப்படுத்துமோ அப்படின்னு அவங்களுடைய சந்தேகம் இருக்கு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, இது வந்துட்டு என்ன அப்படின்னம்னா, நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நாட்டுடைய பாதுகாப்பு அப்படின்றத விட இந்த நாட்டுடைய மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலின் மையமாக பாகிஸ்தான் உள்ளிருந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பயங்கரவாத அமைப்புகள் இருக்கு. ஹிஸ்புல் முஜாஹிதீன் எடுத்துக்கங்க, இந்த ஜெய்ஷ் இ முகமது, லஷ்கர் இ தாய்பா எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அவங்க இயங்குறாங்க. திட்ட தெளிவாக நம்மக்கிட்ட வந்துட்டு இங்கே ஒரு சிக்கன மும்பை தாக்குதலில் சிக்கன அந்த பாய் அந்த பையன் சொன்னான், நான் இவரால் தான் நான் வந்துட்டு கொண்டு வந்து எங்ககிட்ட பேசினார், அவர் தான் எங்களை அனுப்பி வச்சார் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எண்ணற்ற ஆதாரங்களை ஒவ்வொரு தாக்குதலுக்கு அப்புறமும் நம்ம வந்துட்டு பாகிஸ்தானுக்கு கொடுக்குறோம், இந்திய நாடு கொடுக்குது. ஆனால் அதெல்லாம் பற்றி எந்த விதமான நடவடிக்கையுமே இல்லை. அவங்க சும்மா ஒரு 2-3 மாதம் அவங்கள சிறையில் வச்சுட்டு விடுவிச்சிடுறாங்க. லக்வியும் விடுவிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த இன்னொருத்தர் இந்த தலைவரையும் வந்துட்டு வேற ஒரு பேரில் இருக்காங்க, அவங்களையும் விடுவிக்கிறாங்க. அப்போது கடைசியில் வேறு என்ன வழி இருக்குது?
நேராக வந்து ஒரு 18 ராணுவ வீரர்களை வந்துட்டு கொண்டுட்டு போகிறது பதான்கோட்டினுடைய விமான நிலையத்தில். இதுக்கு பின்னாடி பாகிஸ்தானுடைய ராணுவமும் அதனுடைய இன்டெலிஜென்ஸும் இருக்குது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அவங்க தான் ஆர்ம்ஸை கொடுத்து அனுப்புகிறாங்க, ஸ்கீம் போட்டு அனுப்புகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ண முடியும்? ஸோ இட் இஸ் ஃபோர்ஸ்ட் அப்பான் இந்தியா. இந்தியாவின் மீது வந்து திணிக்கப்படும் போது அது போர் என்று முடிந்தாலும் வேறு வழி இல்லை. அதுதான் இன்னைக்கு அந்த பாதுகாப்பு படைகள்லாம் சொன்னாங்க. இப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கைக்கு இந்திய ராணுவம் எப்பொழுதுமே தயாராக தான் இருந்துச்சு. ஆனால் சொன்ன மாதிரி நண்பர் சொன்ன மாதிரி இட் இஸ் அ பொலிட்டிக்கல் டிசிஷன். இப்போ தான் எடுத்தாங்க அரசியல் ரீதியான அந்த முடிவை. அதனால் அவங்க இப்போ பண்ணுறாங்க. இல்லாட்டி என்றைக்குமே இந்திய ராணுவம் அதற்கான தயார் நிலையில் தான் இருந்துச்சு. ஏன்னா அவங்களுடைய இழப்பு அப்படிப்பட்டது. காங்கிரஸ் அரசு வந்து ரொம்ப பலவீனமாக செயல்படுகிறது. பாகிஸ்தானை கையாளுறதுல ரொம்ப ஒரு மென்மையான போக்கை வந்து அவங்க வந்து கடைபிடிக்கிறாங்க. காதல் கடிதங்கள்லாம் எழுதிட்டு இருக்க முடியாது பாகிஸ்தானுக்கு அப்படின்னு கடந்த காலங்களில் மோடி வந்து பேசியிருக்கிறாரு. பாஜக ஒரு தீவிரமான நிலைப்பாட்டில் எடுக்கணுங்கிறத வலியுறுத்திட்டே இருக்கு. இப்போ இதை வந்து ஜஸ்டிஃபை பண்றதுக்காக இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாமா? நாங்களும் கொஞ்சம் கடுமையா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்காக இதை எடுத்திருக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். அதாவது கடுமையான நடவடிக்கை பற்றி அந்த சமயத்திலும் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால வந்து அது வந்து ஒரு தீவிரமான அந்த தீவிரமான அணுகுமுறை நம்ம செய்யணுமா செய்ய வேண்டாமா, அது எந்த சமயத்தில் செய்யணும். ஸோ இதெல்லாம் தான் ஒரு 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 தலைவர் யோசிக்கிற விஷயங்களாக இருக்கும். அந்த சமயத்தில் வந்து நம்மளுக்கு அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுன் டைம் இல்லாமல் இருக்கலாம். நம்மளுக்கு ஒரு இன்டர்நேஷனல் சப்போர்ட் கிடைக்குமா? ஸோ இந்த சர்க்கம்ஸ்டான்சஸும் இருந்திருக்கும். இல்ல இது வந்து இப்ப இன்டர்நேஷனல் சப்போர்ட்ங்கிறது கிடைக்கலையே. நீங்க தானே சொன்னீங்க உருவாக்கப்பட்டது, எல்லாத்தையும் அவங்க கொண்டு போயிட்டு அந்த மாதிரியான ஒரு இதை ஏற்படுத்திட்டு அவங்க இதை செய்யறாங்க. அப்ப அவங்க செஞ்சிருக்க முடியுமா? செய்யல. ஆனாலும் நம்மளுக்கு வந்து நீங்க என்னதான் போய் லாபிங் பண்ணா கூட சில சமயத்துல உங்களுக்கு வந்து அதுக்கான ஒரு ஆதரவு கிடைக்காம இருக்கலாம். பட் இப்ப வந்து ஒரு கடந்த 10 வருடங்களாக நீங்க வந்து பல நடவடிக்கைகள் எடுத்திருப்பதுனால அந்த ஒரு இது பத்தி அவங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கலாம். இன்னொரு வேற சில காரணங்களுக்காக மேற்கத்திய நாடுகளும் நம்மளை ஆதரிக்கலாம். ஒருவேளை அமெரிக்காவே பாதிக்கப்பட்டதுனால அவங்களோட நிலைப்பாடு இன்னும் மாறி இருக்கலாமா? மாறி இருக்கலாம். ஏன்னா இப்ப வந்து சமீப காலத்துல இந்த டெரரிஸ்ட் இது வந்து பாருங்க, ஐஎஸ்னுடைய இது வந்து தாக்கம் இருக்கு. அது எந்த சமயத்தில் வேணா இப்போ அமெரிக்காவில் நினைச்சா மாலில் அடிக்கிறான் போகிறான், அது மாதிரிலாம் இருக்கு. ஜெர்மனியில் அடிக்கிறாங்க போகிறாங்க. ஸோ இது வந்து அந்த பொழுது அப்போ வந்து அவங்களுடைய அணுகுமுறை அவங்களுடைய சிந்தனையும் வந்து அந்த தாக்கம் ஆகும் பொழுது இம்மீடியட்டாக இதுவே கூட நீங்கள் ஒரு 4 மாதம் கழிச்சோ ஒரு வருடம் கழிச்சோ இந்த அணுகுமுறை தவறுன்னு கூட நீங்கள் வாதிடலாம். பட் அந்த சமயத்தில் நம்ம அது ஸோ இது வந்து அந்த சமயத்துக்கு ஏற்ற மாதிரி தான் சில நிகழ்வுகள் நடக்கிறது. அதே மாதிரி தான் முடிவுகளும் எடுக்கிறாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன், இந்த இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டியோடைய சப்போர்ட் நம்மளுக்கு ஒரு ஆதரவு இருக்கும் அப்படிங்கிறதுல வந்து இந்திய அரசாங்கத்துக்கு அந்த சமயத்தை விட இப்போ இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ அந்த ஒரு நம்பிக்கை அரசாங்கத்துக்கு அந்த நம்பிக்கை இருக்கும். நீங்கள் இதை எப்படி ஒரு நாடு தனது பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும், தொடர்ந்து வரக்கூடிய ஒரு அச்சுறுத்தலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் அது சர்வதேசத்தினுடைய ஆதரவு கிடைக்குமா, அண்டை நாடுகளுடைய ஆதரவு வருமா அப்படின்லாம் பார்க்க முடியாது. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே. இந்தியாவின் நாடாளுமன்றத்தின் மீது 2000ஆவது ஆண்டு தாக்குதல் நடந்தது. 2001 டிசம்பரில் நடந்தது. அதுக்கப்புறம் தான் அங்கே தாக்குதல் செப்டம்பர் 2000. அப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னோம்னா 2001 அமெரிக்காவில் நடந்துச்சு. இந்த தாக்குதல் நடக்கும் பொழுது நாடாளுமன்றத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை தொடர்ந்து ஒரு படையெடுப்பை செஞ்சோம். ஆபரேஷன் பராக்கிரமா என்கின்ற பெயரில் நாம் வந்துட்டு படைகளை 2000 கோடி செலவு பண்ணி மூவ் பண்ணோம். அமெரிக்காவிலேருந்து அதனுடைய அயலுறவு அமைச்சர் வந்தார், செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் வந்தார், இங்கே பேசினார், போவல் பேசினார். உடனே நம்ம வித்ட்ரா பண்ணோம். என்ன பலன்? அந்த தாக்குதல் நடத்தப்பட்டதனுடைய அர்த்தம் என்ன? 13 வீரர்கள் செத்து போனாங்களே, அதனுடைய அர்த்தம் என்ன? இந்தியாவினுடைய ஜனநாயக கோவிலின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் நீங்க சரி. அடுத்தபடியாக மறுபடியும் 2008 நடந்தது மும்பையில் 168 பேர். ஒரு கமர்ஷியல் கேபிட்டல் மேலேயே வந்துட்டு அவ்வளோ பெரிய அச்சுறுத்தல். எப்படியாப்பட்ட தாக்குதல் அது? அதுவும் வந்துட்டு அப்படியே விட்டுறது. இதெல்லாம் யாரால நடந்துச்சு? இட் இஸ் பிகாஸ் அமெரிக்கா வந்துட்டு ஒத்து போல, கிரீன் சிக்னல் கொடுக்கல அப்படின்னோம்னா இது வந்துட்டு எப்படி ஒரு நாடு ஆகும்? இந்த நாடு தனக்கு எதிரான ஒரு அச்சுறுத்தலினுடைய மூலம் எங்கே இருக்கின்றது என்று தெரிந்த பின்னும் கூட அது ஒரு நடவடிக்கை எடுக்காமல், டிப்ளமேட்டிக் என்பது 2 கன்சர்ன்ட் பார்ட்டிக்கு இடையில தான் நடக்கணும். ராஜதந்திரம், ராஜ்ய உறவுன்றது. நாம இப்படி இருப்போம்,
அவங்க கீழே இருப்பாங்கன்னா எப்படி? இது என்ன அவுட்புட்டை கொடுக்கும்? நீங்க தாக்குதல் நடத்தி இருக்கீங்க, அதனால இனிமே தாக்குதல் குறையாதுன்னு சொல்ல முடியுமா? அந்த மக்கள்கிட்ட இருந்து இங்க இருக்கக்கூடிய மக்கள் அந்நியப்படுத்திடாதா? அந்த மாதிரி இதுல யோசிக்க முடியாது. இல்ல, தாக்குதல் வந்து நீங்க இப்போ அதாவது அவங்களுக்கு இப்போ அவங்களுக்கு மட்டும் இல்ல, பாகிஸ்தானுக்கு மட்டும் இல்ல, எல்லா நாடுகளுக்குமே ஒரு செய்தி போயாச்சு, அவ்வளவுதான். ஸோ இப்போ நம்ம வந்து நண்பர் சொன்ன மாதிரி நம்ம வந்து 2001 நடந்துச்சு, 2008 நடந்துச்சு, அப்பெல்லாம் ஒன்றும் செய்யலையே, இப்போ நம்ம செஞ்சுருக்கோம்னா அதுக்கு இப்போ வந்து நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் வந்து இனிமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு, அதுதான் அது மெயின் இது. ஸோ அதுவே வந்து அதர் சைட்ல ரெண்டு வாய்ப்பு தானே, ஒன்னு அச்சுறுத்தலை கொடுக்கணும், இல்லொன்னு கோபத்தை தூண்டணும். ரெண்டு தான் இதுல வந்து அச்சுறுத்தலை மட்டும்தான் கொடுக்கும், கோபத்தை தூண்டாத நம்ம சொல்ல முடியாதுல்ல. இந்த தாக்குதல் தூண்டாது சொல்ல முடியாது. கோபத்தை தூண்டுறதுக்கு அவங்களுக்கு கோபம் ஆனாலும் என்ன மாதிரியான எதிர்விளைவுகள் வருங்கிறது அவங்களும் யோசிப்பாங்கல்ல. அவங்க ஒன்றும் அப்படியே மூர்க்கத்தனமா அப்படியே போய் விழுந்துட மாட்டாங்க. ஸோ அதனால அங்கேயும் வந்து பெரிய இதை பற்றி யோசிக்கிறவங்க, சிந்திக்கிறவங்க, அப்புறம் என்ன மாதிரி செய்யலான்னுலாம் நிறைய அனுபவமாயிருந்த நிபுணர்கள் அங்கேயும் இருக்காங்க. பாகிஸ்தான் ஒரு ராணுவ ஒரு நண்பர் சொன்னதுல ஒன்னே ஒன்று என்னன்னா, அவர் என்னுடைய இதை வந்து முரண்பட்டாரு. பட்டு அப்போ வந்து அமெரிக்கா வந்து சொல்லிச்சு நம்மளை செய்யலைன்னு. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க வந்து அதாவது இன்டர்நேஷனல் கம்யூனிட்டியோட சப்போர்ட் இருந்தால்தான் உங்களுடைய ரெஸ்பான்ஸ்க்கு ஒரு இது இருக்கும். நீங்கள் போய் செஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, போய் அதாவது இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி சப்போர்ட் இல்லாதபடி நீங்கள் போய் நேரடியாக தாக்குதல் பண்ணிட்டீங்கன்னா எப்படி இதை பற்றியான இது வந்து ஒரு சர்வதேச மன்றங்களில் பேசப்படும், விவாதிக்கப்படும். அப்போ நீங்கள் தனிமைப்படுத்தக்கூடாது. அதாவது நீங்களே பாதிச்சு அடைஞ்சிட்டு நீங்களே போய் இன்னொருத்தனை போய் அடிச்சுட்டு நான் பாதிப்படைஞ்சால்தான் தான் அடிச்சேன்னு சொன்னாலும் அது எடுபடுற மாதிரியான நிலைப்பாடு. அப்போ அதுதான் வந்து ஒரு புத்திசாலியான சூழல் வர வரைக்கும் காத்திருந்து செஞ்சிருக்காங்க. சரியான சூழல் வர வரைக்கும் அதுதான் புத்திசாலித்தன அனுபவத்தை தவிர நீங்க அடிச்சா முடிச்சான்னு போயிட முடியாது. ரெட்டை கோபுரம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்காக வந்துட்டு அவங்களுடைய மொத்த படையும் திரட்டிட்டு வந்துட்டு ஆப்கானிஸ்தானை நிர்மூலம் பண்ணாங்களே. அப்போ வந்துட்டு பாகிஸ்தானோட பேசும்போது அந்த நாட்டினுடைய பிரசிடென்ட் புஷ் என்ன பேசினாரு? நீ என் பக்கம் நிற்கிறியா இல்லை அந்த அண்ணன் நிற்கிறியா சொல்லு. என் பக்கம் நிற்கிற அப்படின்னம்னா எனக்கு உதவணும், இல்லை அப்படின்னம்னா உன்னையும் சேர்த்து தாக்குவேன்னு சொன்னார். இந்த நாட்டினுடைய சப்போர்ட் நமக்கு தேவையா? ரெண்டாவது, இப்படிப்பட்ட ஒரு தாக்குதல் அவர்களுக்கு நிகழும் பொழுது தாக்குதல் நமக்கு நிகழும் போது சமாதானமா? உங்களுடைய வசதிக்காக, தெற்காசிய நாடுகளில் உங்களுடைய வசதிக்காக இந்தியா வந்துட்டு ஒரு எல்லை தாண்டிய தீவிரவாதத்தை சகித்துக் கொள்ள வேண்டும் என்று ஐரோப்பிய நாடுகளோ அல்லது அமெரிக்காவோ நினைப்பது எவ்வாறு சரியாக இருக்க முடியும்? ரெண்டாவது விஷயம், இது கோவப்படுத்துதா அப்படின்ற விஷயம்லாம் நம்மளுக்கு கவலைப்பட தேவையில்லை. ஒரு நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னம்னாலே அவனுடைய விளைவுகளுக்கு ஏற்ற மாதிரி இது ஒரு பெரிய ராணுவம், மூன்றாவது தயாரா தான் நம்ம இருக்கிறோம். ஏன்னா எடுத்தோடனே அவங்க என்ன சொல்றாங்க, திஸ் மைட் லீட் டு எ நியூக்ளியர் கான்ஃபிளிக்ட் அப்படின்றாங்க. இப்படியே பாகிஸ்தான் சொல்லிக்கிட்டே இருக்கும், நம்ம பேசாத இருக்க முடியுமா என்ன? we have to face it. இன்னைக்கு நம்மளும் அதுக்கான டெட்டரண்ட் வச்சுட்டு இருக்கிறோம்ல, அது நம்ம இது பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இன்னைக்கு தான் ஒரு சரியான மெசேஜ் கொடுத்திருக்காங்க. இதுல திட்டவட்டமாக இருக்கணும். இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். உள்ளாட்சி தேர்தலில் திருவாரூரில் மட்டும் திமுகவுடன் கூட்டணி, இந்திய கம்யூனிஸ்ட் வினோத வியூகம் அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. திமுக உள்ளிட்ட 5 கட்சிகளோட கூட்டணி இல்லை அப்படின்னு வைகோ சொன்ன மறுநாள் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. எப்படி பாக்குறீங்க? உள்ளாட்சி மன்றங்கள் எனக்கு ஒன்று என்ன புரியல. நான் உள்ளாட்சி இது வந்து இப்போ 2011 கூட்டணியே இல்லாமல் தான் எல்லாரும் பொதுவாக எக்ஸப்ட் தேமுதிகவும் சிபிஎம்மும் அப்போது இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி காங்கிரஸ் தனியாக இருந்துச்சு, டிஎம்கே தனியாக இருந்துச்சு. உள்ளாட்சி மன்ற தேர்தலில் வந்து எதுக்கு கூட்டணி எனக்கு அதுவே விளங்கவே இல்லை. அதனால் வந்து அந்தந்த ஏன்னா சின்ன சின்ன இதுவாக இருக்க போகிறது. அதனால இது வந்து இப்போது உங்கள் இந்த ஸ்பெசிஃபிக் கொஸ்டினுக்கு இப்போ அந்த இடங்களில் இப்போ இந்த கீழே தஞ்சாவூரில் அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது சிபிஐக்கு. ஸோ டிஎம்கேவும் அது திருவாரூரில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க அசம்பிளியில். ஸோ அது வந்து அந்த திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் கம்ப்ளீட்டாக நம்ம கீழே வரணும் அப்படின்னு ஒரு அவங்களுடைய திட்டமாக இருக்கலாம் திமுக. அதுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி சிபிஐயோட அலையன்ஸு. ஸோ அது அதனுடைய இதுதான் வெளிப்பாடு தான் இந்த கூட்டணி பற்றியான இது. தலைமைகள் வந்து மறுத்திருக்கிறாங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய தலைமைகள் வந்து இதை வந்து மறுத்திருக்கிறாங்க. திமுக பொய் பிரச்சாரம் செய்யறதா அவங்க குற்றச்சாட்டு. திமுகவுடைய மாவட்ட செயலாளர் வந்து வேறு விதமான ஒரு கருத்து, உள்ளூர் உணர்வுகளுக்கு நாங்கள் மதிப்பளிக்கிறோம், வெற்றி பெறுவதற்கான ஒரு சூழலை இதை செய்திருக்க கூடும் அப்படின்னு ஒரு சந்தேகத்தை அவர் வந்து வெளிப்படுத்துறாரு. நீங்க இதை எப்படி பார்க்க? பதவியை பங்கு போட்டுக்கிறாங்க, கூட்டணின்ற பேரில் இவங்க விட்டு கொடுத்து ஒரு இடத்துல நீங்கள் நெல்லு நாங்கள் நெல்லுன்னு சொல்கிற மாதிரி அங்கே உள்ளூரில் அவங்க ஒரு அலையன்ஸை ஃபார்ம் பண்ணுறாங்க, அவ்வளவுதான். இதில் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னம்னா, மு.க. ஸ்டாலின் சொன்னார்,
இந்த கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை எல்லாம் வந்துட்டு அந்தந்த மட்டங்களில் நடைபெறுகிறது அப்படின்னு. அதையே கொஞ்சம் விரிவுபடுத்தி பாருங்களேன். அந்தந்த மட்டங்களில் அவங்கவுங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ஜெயிக்கக்கூடியவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து ஜெயிக்கக்கூடிய இடத்துல ஆதரவு பெற்று, இது அசம்பிளி எலெக்ஷன்லையும் நடந்துச்சு, சட்டப்பேரவை தேர்தலில் நடந்துச்சு, நமக்கு தெரியாது. அந்த இடத்துல நீங்க எங்களுக்கு விட்டு கொடுங்க, உங்களுடைய ஆதரவெல்லாம் அப்படி திருப்புங்க, இந்த இடத்துல நாங்க உங்களுக்கு ஆதரவெல்லாம் திருப்புறோம் அப்படின்லாம் சில விதமான, அதாவது ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் சொல்லுவாங்க இல்லையா, டேசிட் அக்ரிமெண்ட், வாய்மொழியா பண்ணிக்கிறது. மாவட்ட பொறுப்பாளர்கள் பேசிக்கீங்கன்னா அவங்க கூட்டணியோட இருக்கிற கட்சிகளை பேசிக்கீங்க தான் சொன்னாங்களே, அதான் விரிவுபடுத்தி பாருங்க, பேசிக்கீங்கன்னு சொல்லி இல்ல விரிவுபடுத்தி பாக்குறது தான். இப்ப அந்த உணர்வுகளுக்கு மதிப்பளியுங்கள் அப்படின்ட்டு வந்துட்டு சொல்லி காங்கிரஸ் கட்சியோட பேசிக்கீங்கன்னு சொன்னாரு. அதான் புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அதை கொஞ்சம் விரிவுபடுத்தி கம்யூனிஸ்ட் கட்சிகளோட பேசுறாங்க பேசுங்கன்னு அவர் சொன்னதாக அதை புரிஞ்சுக்க. அதாங்க நான் சொன்னேன், அதை கொஞ்சம் விரிவுபடுத்தி பாருங்க அப்படின்னு. வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிற இடத்துல ஆதரவு பெறுவதும், இன்னும் அந்த ஆதரவு பெறுவதற்காக இன்னொரு இடத்துல விட்டு கொடுப்பதும் உள்ளாட்சிகளில் நிகழக்கூடியதான். கீழே இறங்கி போனோம்னா ரொம்ப நல்லா தெரியும். கட்சியெல்லாம் அங்கே இல்லை, இங்கே எங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, நீங்கள் விட்டு கொடுங்க, அங்கே உங்களுடைய வாய்ப்புக்கு நாங்கள் பார்த்துக்கிறோம், இவ்வளவுதான். அந்த மாதிரி ஒரு அலையன்ஸ் தான் அது வந்து கீழே நடக்குது. அதான் பதவியை பகிர்ந்துக்கிறது அப்படின்றது நான் சொன்னேன். ஒரு ஜனநாயகம் தான், மக்களுக்கு தான் எதுவும் நடக்காதே ஒழிய அவங்களுக்கெல்லாம் பதவி கிடைக்கும். அந்த அடிப்படையில் தான் இது ஒன்றும் ஒரு பெரிய ஒரு சீரியஸ் கொஸ்டின் இல்லை. எப்பொழுதும் மேல இருக்கிறவங்க தேர்தல் வெற்றி தானே ஜனநாயகம், இது மாதிரி பகிர்ந்துக்கிறது எப்படி ஜனநாயகம்? அதாவது இப்போ ஒரு உதாரணம், ஒரு கொஞ்சம் இதை விட ஒரு பெரிய அளவில் சொல்லணும்னா, அது இடதுசாரிகளை சம்பந்தமா இப்போ விசாகப்பட்டினம் நடத்தின காங்கிரஸ்ல சிபிஎம் வந்து யாரோடையும் கூட்டணி வச்சுக்க மாட்டோம், காங்கிரஸும் கிடையாது பிஜேபி கிடையாது, எல்லாம் பேசினாங்க. ஆனால் மேற்கு வங்கத்தில் என்ன ஆச்சு, காங்கிரஸ் லெஃப்ட் ஒரு கூட்டணி வந்தது, அப்புறம் அது ஸ்டேட் கமிட்டியாக முடிவு பண்ணுது. ஸோ அதனால இப்போ அந்த ஒரு சுதந்திரம் கொடுத்துட்டாங்க. ஸோ அதை பற்றி அதுக்கப்புறம் இன்னும் பெருசாக அப்போ கொஞ்சம் பேசினாங்களே தவிர அதுக்கப்புறம் ஒன்றும் நடக்கலை. நீங்கள் எப்படி நாங்கள் ஆல் இண்டியா லெவல் எடுத்த டிசிஷனை நீங்கள் எப்படி ஸ்டேட் கமிட்டி பண்ணணும், அதனால ஸ்டேட் பிரசிடென்ட் செக்ரட்டரி யாரும் ஒன்றும் தலைவர் யாரும் அவங்க நீக்கலை. ஸோ இனிமே பார்த்தீங்கன்னா அது மேற்கு வங்காளத்தில் நடந்தது, திருவாரூர்ல இப்போ நடந்திருக்கு அப்படின்னு அவங்க ஒரு விளக்கம் கூட கொடுக்கலாம். அது மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸோ இதெல்லாம் வந்து இடதுசாரிகள் வந்து செய்து கொள்ளக்கூடிய அப்பப்போ அங்கங்கே சில இடங்கள்ல சில விதிவிலக்கு. அவங்களே கூட்டணின்றத ஒரு சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் தானே சொல்றாங்க. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை வந்து நான் கொஞ்சம் விரிவுபடுத்திக்கிறாங்க, அவ்வளோதான். பாருங்க, அவங்களோட சுப்பராயன் சொல்லியிருக்காரு பாருங்க, ஒன்றிய செயலாளர் மாரிமுத்து கூறும்பொழுது திமுகவுடன் கூட்டணியை உறுதி செய்ய வேண்டும் என்று கட்சி உறுப்பினர்கள் விருப்பப்படி, மேலிட விருப்பப்படிலாம் அவர் சொல்லல, கட்சி உறுப்பினர்களுடைய விருப்பப்படி நாங்கள் பேசி வருகின்றோம் அப்படிதான் சொல்றாங்க. அப்ப இது எல்லா தேர்தலுக்கும் இப்படிதான் நடக்குது. என்ன தலைமைகள் முடிவு பண்ணாலும் கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் வந்து அவங்க என்ன முடிவு செய்யறாங்களோ அதுதான். ஆமா, இதெல்லாம் அந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால நாங்க பார்த்துருக்குறோம். பாரு, எதுக்கு என்னோட வெற்றியை நீ வந்துட்டு ஸ்பாயில் பண்ற, எவ்வளவு காலமா நான் இருக்கிறேன் உங்களுக்கு தெரியாது. எதிர்கட்சி நேரம் அதிமுக ஒருத்தர் திமுக பார்த்து பேசுறதே நான் கேட்டிருக்கிறேன். இதெல்லாம் நடக்குது ரொம்ப சாதாரணமா. இப்பதான் ஒரு செய்தி வந்ததுனால நம்ம விவாதிக்கிறோம். தொடர்ந்து பேசலாம். அவங்களும் அரசியல்வாதி தானங்க. காவிரி விவகாரத்தில் மத்திய அரசுடைய முயற்சி தோல்வியடைந்திருக்கிறது. நேற்று நீர்வளத்துறை அமைச்சகம் ஏற்பாடு செய்திருந்த இந்த கூட்டத்தில் வந்து எந்த விதமான முடிவும் எட்டப்படாம முடிஞ்சிருக்கு. இருதரப்பும் வைத்த கோரிக்கையும் பரஸ்பரம் அவங்க வந்து ஏற்றுக்கவில்லை, இரு மாநில அரசுகளும் ஏற்றுக்கல. எப்படி பார்க்குறீங்க? இதில் முயற்சி தோல்வின்னு சொல்லி போட்டிருக்காங்க. மத்திய அரசின் முயற்சி தோல்வின்னு. மத்திய அரசு என்ன முயற்சி எடுத்தது? ரெண்டு பேரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு, நீ சொல்கிறத நீ சொல்லு, நீங்கள் சொல்கிறத நீங்கள் சொல்லு, அப்படி ரெண்டு பேரையும் வந்துட்டு ஒரு கருத்தொற்றுமைக்கு வரணும் அப்படின்னோம்னா எப்படி வர முடியும்? நீங்கள் ஒரு மாற்றை வைக்கணும்ல. இப்படி இருக்க தண்ணீருடைய அளவு, நீங்கள் திறக்க வேண்டிய தண்ணீர் எவ்வளவு, வந்த தண்ணி எவ்வளவு, ஆனால் நீங்கள் இவ்வளோ தான் விட்டுருக்கீங்க. இப்படிப்பட்ட சூழலில் தான் உச்சநீதிமன்றம் 6000 கனடியாவது திறக்க விட சொல்லுச்சு. அதையும் நீங்கள் திறந்து விடாமல் 29 TMC தண்ணீரை எங்களுக்கே தேவை அப்படின்னு சொல்கிறது எப்படி நியாயம்? எதையுமே சொல்லலையே. ரெண்டு பேரும் ஒத்து போல, அவ்வளவுதான். அவங்க ஒரு ப்ரொபோசல் கொடுத்தாங்க, இவங்க ஏற்றுக்கல. எனவே இது தோல்வியில் முடிந்து விட்டதுன்னு அறிவிக்கிறதுக்காக ஒரு கூட்டம். அப்போ எந்த விதமான ப்ரிப்பரேஷனும் இல்லாது இது என்ன நீர்வளத்துறை? நீர்வளத்துறைன்றது என்ன? இதுகிட்ட எல்லா டேட்டாவுமே இருக்குமே. 124 TMC தண்ணீர் வந்திருக்குது, 250 TMC வரணும், பாதிக்கு பாதி தான் வந்திருக்குது. ஆனால் மழை அளவு அந்த அளவுக்கு இல்லை, மழை அளவு 25% தான் கம்மி. அப்படி இருக்கும்போது தண்ணீர் வரத்து நிறைய இருந்திருக்கணுமே, ஏன் இல்லை? சரி, இந்த 124 வந்துட்டு நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பின்படி நீங்க எவ்வளவு கொடுத்தீங்க தமிழ்நாட்டுக்கு? கொடுக்காம அதை எவ்வளவு பயன்படுத்துறீங்க? அந்த தண்ணெல்லாம் குடிக்கிறதுக்கு தான் பயன்படுத்துறீங்களா, விவசாயத்துக்கு தான் பயன்படுத்துறீங்களா? அப்ப அவங்களுக்குரிய தண்ணீரை நீங்க வந்துட்டு கொடுக்காம இப்போ உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டவொன்னே எல்லாமே வந்துட்டு குடிநீருக்கு தான் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு நியாயத்தை வைக்கிறீங்களே எப்படி அப்படின்னு கேட்கணுமா இல்லையா மத்திய அரசு? நீர்வளத்துறையினுடைய அமைச்சக அதிகாரிகள் இவங்க தானே நாளைக்கு வந்துட்டு காவிரி மேலாண்மை வாரியத்தில் வந்து உட்கார போறாங்க. எதையுமே கேட்காம ஒரு முயற்சி எடுத்ததா சொல்லுவது மிக மிக தவறு.
தான் செய்ய வேண்டிய வேலையை மத்திய அரசு இன்னமும் செய்யாமல் தனது பொறுப்பை தட்டி கழித்திருக்கிறது என்பதுதான் உண்மை. அதன் விளைவுதான் நேற்றைய பேச்சுவார்த்தையில் எந்த விதமான முன்னேற்றமும் ஏற்படவில்லை. இல்ல அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதாவது இந்த பேச்சுவார்த்தை தோல்வி அவர் நண்பர் சொன்ன மாதிரி அது ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இது ஆனால் அவர் சொல்ற மாதிரி அதில் ரெண்டு நான் எப்படி பார்க்குறேன்னா, அவங்க என்ன சொல்றாங்க, இப்போ நீங்கள் மத்திய நீர்வளத்துறை அதிகாரிகள் என்ன சொல்றாங்க, கான்ஸ்டியூஷனலி எங்களுக்கு பெரிய அதிகாரம் இல்லை அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு கருத்து, நிலப்பாடாக இருக்கு. ரைட், மத்திய அரசு ஏன்னா அந்த வாட்டர் இன்னும் ஸ்டேட் சப்ஜெக்ட்ல இருக்கு. ஸோ கன்கரண்ட் லிஸ்ட்ல கொண்டு வரணும்னு சொல்லி கடந்த 25 வருடங்களாக அவங்க முயற்சி செய்கிறாங்க. அதுக்கு மாநிலங்கள் எல்லா மாநிலங்களும் அதுக்கு எதிர்ப்பு இருக்கு. நீங்க வாட்டர் சப்ளை கன்கரண்ட் லிஸ்ட் கொண்டு வந்து அவங்க அப்புறம் பார்லிமெண்ட்ல ஒரு இது ஆக்ட் கொண்டு வந்து அது இட் வில் பி பைண்டிங். இவங்களா முடிவெடுக்கிறதுக்கு அந்த அதிகாரம் இல்லாம, அதாவது இவங்களோட தன்னுடைய உச்சநீதிமன்றம் சொன்ன தீர்ப்பை நீங்க அமல்படுத்துறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் அந்த பாயிண்ட் தான் வர. அதனால அப்படிதான் அவங்க பொதுவான ஒரு நிலப்பாடு எப்படின்னா, நீங்க 2 பேரும் பேசிக்கோங்க, நான் அந்த ஒரு பெரிய அதிகாரிட்ட பேசினேன் இப்ப இந்த பல முறை இந்த கடந்த 10 நாட்கள்ல. அவர் என்ன சொல்றாரு, நாங்க என்ன செய்ய முடியும் அப்படிதான். ஸோ இது அவங்களுடைய இயலாமையை அவங்க சொல்றதாக அவங்க இது பண்றாங்க. ஆனா அதுல எனக்கு உடன்பாடு அல்ல. அது இயலாமையா இல்ல அதுல தலையிடுவதற்கான விருப்பம் இல்லைன்னு பார்க்க, அது இயலாமைன்னு சொல்லலாம். இன்னொன்னு அவங்களுக்கு இதுல ரொம்ப ஈடுபடணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு அது விருப்பம் இல்லை இதுல. ஆனா அது ஒரு மத்திய அரசாங்கம் அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு எடுக்க முடியாது. ஏன்னா இப்ப ஒரு லா அண்ட் ஆர்டர் இம்ப்ளிகேஷன்ஸ். ஏன் விருப்பம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது? இதை விருப்பம் இல்லைன்னா, இந்த காவேரியினுடைய சரித்திரத்தை பார்த்தீங்கன்னா அது கடந்த 45-50 இந்திரா காந்தி ரொம்ப பலமான பிரதம மந்திரின்னு சொல்லப்பட்ட சமயத்தில் கூட இந்த இன்டர்வென்ஷன் ஃப்ரம் த சென்டர் அவ்வளவு எஃபெக்டிவா இருந்ததில்லை. மற்ற ரிவர் டிஸ்பியூட்ஸ்லாம் பண்ணாங்க, நர்மதா, கோதாவரி, கிருஷ்ணா எல்லாத்திலும் ஒரு மாதிரி செய்ய முடிஞ்சது. காவேரியில் அவங்க அதை அவ்வளவு அவங்க தன்னுடைய இதை ஆளுமையை அவங்களால இது பண்ண முடியல. அதுக்கு அரசியல் காரணமா இருக்கலாம். இப்போ சொல்ற மாதிரி அவங்க 2003 தான் முதலையா எனக்கு தெரிஞ்சு ஜெயலலிதா சொல்றாங்க சட்டமன்றத்தில், இந்த மாதிரி காங்கிரஸ் பிஜேபி அவங்களுக்கு கர்நாடகாவில் பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதனால தமிழ்நாடை பற்றி கவலைப்பட மாட்டாங்க அப்படின்னு ஒரு 2003 நவம்பர்ல அது சொல்றாங்க. அந்த வாதம் நீங்க இந்த கடந்த 13 வருடங்களில் பார்த்தீங்கன்னா அது வலுப்பட்டு இருக்கு. ஸோ இந்த தேசிய கட்சிகள் என்று சொல்லப்படுகின்ற கட்சிகள், பிஜேபியா இருக்கட்டும் காங்கிரஸா இருக்கட்டும், இந்த காவேரி பொறுத்தல தமிழ்நாடு பத்தி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. அதை பத்தி ரொம்ப அவங்க இன்னும் தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யணும், நியாயம் செய்யணும் அப்படிங்கறது ரொம்ப வலுக்கட்டமா போய் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறது அந்த ஒரு இது இருக்கு இல்லையா, வாதம் வலுப்பட்டு இருக்கிறது. நல்லது செய்யணுங்கிறது வேற, நியாயம் செய்யறதுங்கிறது செஞ்சுதானே ஆகணும். நல்லது யாருக்கு நல்லது, சட்டத்தை மதிச்சுதானே ஆகணும் மத்திய அரசு. அதுல இருந்து எப்படி அவங்க வழுவி போக முடியும்? அதான் நண்பர் சொன்னாரு, நிறைய நான் வேறுபடுறேன். அதாவது என்ன அப்படின்னீங்கன்னா, நதிநீரை பொறுத்த வரைக்கும் அது ஸ்டேட் சப்ஜெக்ட்ல தான் இருக்குது, சென்ட்ரல்ல இல்லை அப்படின்றாரு. ஆனா மாநிலங்களுக்கு இடையே ஓடக்கூடிய நதி இல்ல வரல அப்படின்னு சொன்னார். மாநிலங்களுக்கு இடையே ஓடக்கூடிய நதி தொடர்பாக பிரச்சனை வரும்னு எதிர்பார்த்து வந்த பிறகல்ல, வரும்னு எதிர்பார்த்து தான் மாநிலங்கள் மொழிவழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பொழுதே பிரதமர் நேரு என்ன பண்ணாரு, அவருடைய முன்முயற்சி அது இந்த நதிநீர் தாவா சட்டம்னு சொல்லக்கூடிய இன்டர் ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட் 1956 அப்பவே பாஸ் பண்ணாங்க. அதன் அடிப்படையில் தான் நம்மளுக்கு இந்த நடுவர் மன்றம், இந்த ட்ரிபியூனல் என்று அமைக்கப்பட்டது. காவிரிக்கு தான் முதல்ல அமைக்கப்பட்டதுன்னு இல்லை. பியாஸ் பக்ரா ரிவர் அத்தாரிட்டி இருக்கு, நர்மதா ரிவர் அத்தாரிட்டி இருக்குது. இப்படி ரிவர் அத்தாரிட்டி இதுக்கு முன்னாடியே இருக்கு, அவங்களாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு மகாநதிக்கும் கொண்டு வந்து தான் ஒரிசானுடைய பிரச்சனையை தீர்க்கணும். எகென்ஸ்ட் ஜார்க்கண்ட் தண்ணீரை விட மாட்டேன்னு சொல்றாங்க. அங்கே அதுல இந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கு, நம்மளுக்கு தெரியாது, நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடியது நம்ம பார்க்குறோம். இந்திரா காந்தி கெனால்னு சொல்லக்கூடிய அந்த சட்லஜ் ஜமுனா கெனாலுக்கே பஞ்சாப் நான் தண்ணீர் தரமாட்டேன் அப்படின்னாங்களே, ஹரியானாக்கு தந்துதான் தீரணும்னு சொல்லி கொண்டு போகுது இல்ல சட்லஜ் கெனால்ல. எப்படி அதெல்லாம் சாத்தியமாகுது? பாசனத்துறை இங்கேயும் உண்டு, அங்கேயும் உண்டு. பாசன திட்டங்களுக்காக நீர் ஒதுக்கீடு இந்திய அரசினுடைய பட்ஜெட்டில் இருந்து செய்யப்படுகிறது. இரிகேஷன் ப்ராஜெக்ட்ஸ்க்கெல்லாம் அவங்க பண்றாங்கல்ல. அப்போ இந்த மத்திய அரசுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்தி விட்டு முடியவில்லை என்றால் வாருங்கள், மேற்கொண்டு எங்களது உத்தரவை பிறப்பிக்கின்றோம் என்றுதான் உச்சநீதிமன்றம் சொல்லுச்சு. கடைசியா
ஒரு வாய்ப்பை கொடுக்குறாங்க ஃபார் டிஸ்கஷன், ஃபார் அன் அமிக்கபிள் செட்டில்மெண்ட் பிட்வீன் த 2 states. உன்னுடைய அதுபடியில் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஆனா அது பண்ணல. அதை பண்றதுக்கான ஒரு முன்முயற்சியில ஈடுபடாத காரணத்தினால அதற்கான ஒரு ப்ரிப்பரேஷன், ஒரு தயாரிப்பு நிலையிலேயே இல்ல. அரசியல் காரணங்களுக்காக இவங்க வந்து இயலாமையோ இல்ல விருப்பமின்மையோ இருக்கு, அரசியல் காரணங்கள் தான் முக்கியம்னு அவர் சொல்றாரு. அதுதான் காரணம். அப்ப பொறுப்பை தட்டி கழிப்பதாக ஆகாதாது? நீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அரசமைப்பு ரீதியான பொறுப்பை தட்டி கழிக்கிறது ஆகல? யார் நாளைக்கு வந்து காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க போறது? உமாபாரதி இன்றைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய அந்த நீர்வளத்துறை தான். யார் அதனுடைய தலைவராக இருக்க போறது? அந்த வாட்டர் கமிஷன்ல இருக்கக்கூடிய 20 ஆண்டு காலம், குறைந்தபட்ச 20 ஆண்டு காலம் அனுபவம் பெற்றவர் தான் அதன் தலைவராக வர. மேலாண்மை வாரியம் அமைக்கணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி சித்தராமையா ஒரு கோரிக்கை வைக்கிறாரு, ஒரு தற்காலிக குழு ஒண்ணு அமைங்க, எங்க அணைகள்ல எவ்வளவு நீர் இருக்குன்னு சொல்லி நீங்க ஆய்வு செய்யலான்னு. ஆனா அந்த டிமாண்ட வந்து இவங்க ஏத்துக்கல, தமிழக அரசு ஏத்துக்கல. இதுல என்ன ஏன் வேறுபடுறாங்க தமிழக? வேறுபடுறாங்கன்னா இப்ப நம்ம வந்து ஃபைனல் ஆர்டர் இருக்கு, நம்மளுக்கு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்ஸ் இருக்கு, நீங்க அதை ஒபே பண்ணுங்க. ஒண்ணு. ரெண்டாவது, இப்போ வந்து நீங்க நேரடியா போய் பார்த்து, எக்ஸ்பர்ட் டீம் போய் பார்த்து ஒரு மீடியா ஷோ நடத்தணும்னு அவசியம் இல்லை. அவங்க கர்நாடகா கவர்மெண்ட்டுடைய வெப்சைட்ல போனீங்கனாலே அது வந்து அவங்களுடைய வாட்டர் ரிசர்வாயர்ஸ் லெவல்ஸ்லாம் அவன் டெய்லி அப்டேட் பண்றாங்க. ஸோ அது இருக்கு. சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் இருக்கு, பெலிகுண்டுல இருக்கு. ஸோ அதனால இவங்களுக்கு வந்து நீங்க போய் எக்ஸ்பர்ட் டீம் போய் தான் செய்யணும்னு அவசியமே இல்லை. டெல்லியில உட்காந்து நேத்திக்கே, ஏன்னா இந்த 2-3 மீட்டிங்ஸ் நடந்தது அந்த இது பொழுது. ஸோ அதுலேயே வந்து உங்களுக்கு அந்த சூப்பர்வைசரி கமிட்டி நடந்த பொழுது அதுலேயே இந்த டேட்டாவெல்லாம் அவங்க வந்து ஒரு மாதிரி கம்பைல் பண்ணிட்டாங்க. இல்ல, ரொம்ப நாட்கள் இந்த பிரச்சனை ஆரம்பத்துல இருந்தே ஒரு குழு போய் ஆய்வு செய்யணும், அவங்க சொல்ற அளவு தண்ணீர் இல்ல, அதிகமா இருக்குங்கிறதா இங்க இருந்து நம்ம பேசின பேச்சு. எல்லா தரப்புல இருந்து இங்க இருந்து சொன்ன தகவல் இல்லாம அதான சொன்னோம். தண்ணியோட அளவு அவங்க சொல்றது வேற, ஆனா தண்ணியோட அளவு வேற மாதிரி இருக்கு. இப்ப அவங்களே இந்த கோரிக்கை வைக்கிறாங்களே, நீங்க வந்து ஆய்வு செய்யணும்னு சொல்றாங்களே. இல்ல இப்ப நான் என்ன சொல்றேன், இப்ப அந்த ஸ்டேஜ் நம்ம தாண்டிட்டோம். நான் என்ன சொல்ல வரேன், நீங்க வந்து நிஜமா, அதாவது அவங்களுக்கு ட்ரவுட்டுக்கு அவங்க தனியா அவங்களுக்கு சென்ட்ரல் அசிஸ்டன்ஸ் போகணும், அதுக்கு போகணும், டீம் வரணும்னா அது ஃபைன். பட் நான் என்ன சொல்றேன், எவ்வளவு தண்ணி இருக்கு, இப்ப இருக்கிற தண்ணி எவ்வளவு நீங்க கொடுக்க முடியும்? அவர் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க, அந்த ஆர்டர்ல நீங்க ஒரு அதாவது அதை சுப்ரீம் கோர்ட் ஆர்டரை ஒபே பண்ணுங்கிற ஒரு இன்க்ளைனேஷனே காட்டாத ஒரு பார்ட்டி கிட்ட மற்ற அவங்களோட ஆலோசனைகள் வைக்கும் பொழுது அப்ப நம்ம பேச முடியும்? அதனால இதுல வந்து நம்ம வந்து ஒரு கடுமையான நிலப்பாடு எடுக்கிறோன்னு அர்த்தம் இல்லை. நம்மளுடைய நியாயத்தை நீங்க சரி இல்லைங்க, நாங்க 2 நாள் தண்ணி தந்து விடுறோம், 3 நாள் முன்னாடி 2 நாள் தந்து விடுறோம், 3 நாள் தந்து விட்டுறோம், இந்த ஒரு 6000 விட்டுறோம். ஆனால் நீங்க அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு ஒத்துக்கு வரணும். அதாவது நீங்க என்னுடைய சென்டிமெண்ட்ஸ், என்னுடைய நியாயத்தை நீங்க மதிக்கிறீங்கன்னு தெரிஞ்சா தென் ஐ வில் கம் ஃபார் அ செட்டில்மெண்ட். நீங்க அதுவே செய்ய மாட்டேன், ஆனா நான் சொல்றதை மட்டும் கேளுன்னா அப்போ அது இதுவா தானே இருக்கும். 4 வாரத்துக்குள்ள நாங்க வந்து காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைச்சிருவோம்னு மத்திய அரசு தெளிவா சொல்லியிருக்கிறாங்க, உறுதியாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு இடைப்பட்ட காலத்துல அமைக்கப்படக்கூடிய இந்த குழுனால எந்த பயனும் இல்ல அப்படின்னு தமிழக அரசு நினைக்குதா? இல்ல தமிழக அரசு அப்படி சொல்லல. நீங்க முதல்ல அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, உச்சநீதிமன்றத்துடைய உத்தரவுன்னு சொல்றாங்க. அது இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். இன்னைக்கு இருக்கக்கூடிய கர்நாடக அரசனுடைய அந்த கருத்துப்படி எடுத்துக்கிறோம். 29.85 TMC இருக்கு 4 அணையிலையும். இந்த 21ஆம் தேதி முதல் 7 நாட்களுக்கு 27ஆம் தேதி வரை விசாரணைக்கு வர்ற வரைக்கும் 6000 கனஅடி நீர் நாளுக்கு எவ்வளவு தெரியுங்களா? அரை TMC. 7 நாளுக்கு திறந்து விட்டா 3.5 TMC. அப்ப இந்த 29-30 TMCல 3 TMC தண்ணீரை திறந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நிபுணர் குழு வர வைக்கலாமே. அதுக்கு தமிழ்நாடு தயாரா இருக்குது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில் போன அந்த தமிழக அரசு குழு திட்ட தெளிவாக சொல்லிவிட்டது, முதலில் நீங்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி நடந்து கொள்ளுங்கள். இது 3.5 TMC நம்மள ஒண்ணு காப்பாற்ற போறது இல்லை. 2 நாள் தண்ணி திறந்து விட்டோம்னா 18000 கனஅடி வீதம் திறந்து விட்டோம்னா 2 நாள் தண்ணி, அவ்வளவுதான். அப்போ இதையே நீங்க செய்ய மாட்டீங்க அப்படின்னோம்னா என்னத்துக்கு? நிபுணர் கூட போறதுக்குன்னு ஒரு 5-6 நாள் 10 நாள், அவங்க வந்துட்டு ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு ஒரு 2-3 வாரம் என்ன ஆகும்? கிடைக்க வேண்டிய இந்த 3.5 TMC தண்ணீரும் கிடைக்காது போயிடுமே. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் முதல்ல அதை செய்யுங்கன்னு தமிழக அரசு சொல்லுச்சு. முதல்ல தண்ணி திறந்து விடுங்க, அதற்கு பிறகு பேசலாம். ஆமா, ஒண்ணும் ஆகாது. 29-30 TMC தண்ணீர் இன்னமும் இருக்கு. அவங்களுடைய கணக்குப்படியே 3 TMC திறந்து விட்டுட்டு பேசலாமே. காவிரி மேலாண்மை வாரியம் 4 வாரங்களுக்குள்ள அமைக்கப்படும் அரசு சொன்னாலும் கர்நாடக மத்திய அமைச்சர்கள் வந்து கர்நாடகாவுக்கு ஆதரவான ஒரு கருத்தை தான் தொடர்ந்து சொல்றாங்க. உமாபாரதி தலைமையிலேயே இந்த கூட்டம் நடத்தக்கூடாது, அவங்களும் கர்நாடகாவை ஆதரவான ஒரு தகவல் எல்லாம் சொல்றாங்க. 200 ஆண்டுகளாக பார்த்தா கர்நாடகா வஞ்சிக்கப்படுவது போன்ற ஒரு கருத்தெல்லாம் அவங்க வந்து சொல்றாங்க. இப்ப அவங்க தலைமையிலேயே நம்ம கூட்டம் நடத்தக்கூடாது, எல்லாம் முடிஞ்சு காவிரி மேலாண்மை வாரியம் அமைஞ்சாலும் இந்த பிரச்சனை தீராது அப்படின்னு தான் பார்க்க வேண்டியதா இருக்கா? அப்படிதான் எடுத்துக்க வேண்டியதா? அதாவது அது வந்து நம்ம வாரியம் ஆனதுக்கு பிறகு வாரியம்
வாரியனுடைய ஃபங்க்ஷனிங்க்கு பிறகு இது ஹைபாத்தட்டிக்கல் கொஸ்டின். நம்ம அதாவது அது வந்து இந்த மாதிரியான பிரச்சனை உடனே தீர்ந்துருமா, ஒரு வாரியம் வந்த உடனே ஒரு மேஜிக் வேண்டா இருக்குமான்னா இருக்காது தான். ஆனால் வந்து நம்ம எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு 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 பெசிமிஸ்டிக்கா இது நடக்காது உருப்படாது அப்படின்னு நம்ம பேசணும். அந்த காவிரி கண்காணிப்பு குழு சொன்னதை கர்நாடகா செயல்படுத்தல, உச்சநீதிமன்றம் சொன்னதை கர்நாடகா செயல்படுத்தல, மத்திய அரசு கூப்பிட்டு பேசின பிறகும் அவங்களுடைய கருத்தை தான் அவங்க சொல்றாங்க, செய்யல. இப்ப அடுத்ததா இருக்கக்கூடிய கடைசி ஆயுதம் அப்படிங்கிறது காவிரி மேலாண்மை வாரியம். இப்ப அது சொல்லியும் கேட்க மாட்டாங்களா, இல்ல அது சொல்லியும் அவங்க கேட்கலாம் நடவடிக்கை எடுக்க முடியும்? அது சொல்லி கேட்காம போகக்கூடாத ஒரு இது இருக்கலாம், சூழ்நிலைகள் வரலாம், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா வந்து என்ன ஒண்ணு, அவங்க கர்நாடகா வந்து என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, அவங்க வந்து ட்ரைபுனல் ஃபார்மேஷனையும் அவங்க அப்போஸ் பண்ணவங்க, இப்போ போர்டையும் அப்போஸ் பண்றாங்க. பட் நம்ம வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, அது அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு பிளைண்டா அப்போஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அதுல 2 பார்ட்டிஸ் இருக்க போறாங்க, நியூட்ரல் பீப்புள் இருக்க போறாங்க. ஸோ நீங்க ஏன் வந்து கடைசியா அந்த போர்டு வரப்போகுது. ஸோ போர்டு வரும்பொழுது இவங்க வந்து அந்த கர்நாடகா அந்த நிலப்பாடுல இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த தயக்கம் அவங்களுக்கு இருக்கிற மாதிரி தெரியல. போர்டு வந்தாலும் அவங்க சொன்னாலும் இவங்க செய்வாங்களா? இல்ல, அவங்க லெட்டர்லாம் எழுதியிருக்காங்க, மெமராண்டம் எல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க, பெட்டிஷன்லாம். நான் என்ன சொல்ல வரேன், ஆன் பேப்பர் வந்து அதாவது அதுக்கு பிறகு எப்படி நிலப்பாடு எடுப்பாங்கிறத பத்தி நம்ம அப்புறம் பார்த்துவோம். ஆனா நான் என்ன சொல்றேன், அவங்க இப்போதைக்கு இருக்கிற நிலப்பாடு வாரியம் வரக்கூடாது அப்படின்னு. நான் என்ன சொல்றேன், வாரியம் வந்து வரதுனாலேயே உங்களுக்கு பாதகம் வந்துட போறது இல்லைன்னு நான் சொல்றேன். அதுதான் நான் சொல்வது. இப்படியும் உங்களுடைய நியாயங்களை அவங்க கேட்காம அவங்க ஒன்றும் முடிவெடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால அது வந்து அவங்க அந்த மாதிரியான ஒரு 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 எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் இப்போ எடுக்கிறாங்க இல்லையா கர்நாடகா வாரியத்தை பற்றி. தேவையே இல்லை அது. அது ஏன் இவ்வளவு தயக்கம் கர்நாடகாவுக்கு? காவிரி மேலாண்மை வாரியம் நடுநிலைமையாக செயல்படும் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு ஏன் இல்லை? அந்த வாரியத்தை ஏன் வந்து அவங்க இந்த அளவுக்கு எதிர்க்கணும்? அப்படியே அந்த வாரியம் அமைஞ்சு அவங்க சொன்னாலும் அவங்க செய்ய மாட்டாங்க, அதுக்கும் வாய்ப்பு இருக்கிற போது எப்படிதான் இதை யோசிக்கிறது? என்னதான் தீர்வு? முன்னாள் பிரதமர் தேவேகவுடாவில் இருந்து இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் சீதாராமையா வரைக்கும் இவங்க பண்ணக்கூடியது அப்பட்டமான ஒரு சுயநல அரசியல். காவிரி என்கின்ற நதி இயற்கை கொடுத்தது. இந்த நாட்டு மக்கள் நாம் பகிர்ந்து கொள்வதற்கு ஏற்பட்ட தகராறு கூட இல்லை. 18.8 லட்சம் ஹெக்டேர் நிலத்திற்கு கணக்கில் எடுத்துக்கொண்டு அவங்களுக்கு 270 டிஎம்சி தண்ணீரை வந்துட்டு காவிரியிலிருந்து வரக்கூடிய தண்ணீரை வந்துட்டு கொடுத்துருக்கிறது காவிரி நடுவர் மன்றம். அவங்க திறந்து விட வேண்டியது 182 டிஎம்சி தான் தமிழ்நாட்டுக்கு. 10 டிஎம்சி ஃபார் என்விரான்மெண்டல் பர்பஸ், 182 தான். நீங்க பாத்தீங்கன்னா காவிரியில வரக்கூடிய 300 டிஎம்சி தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்க, 200 அவங்க வச்சுக்கிட்டு 100 தான் தமிழ்நாட்டுக்கு தரப்போறாங்க. 400 வந்துச்சுன்னா 270 வச்சுக்கிட்டு மீது 130 தரப்போறாங்க. 250 வச்சு 150 தரப்போறாங்க. இவ்வளவுதான் சாதாரணமானவருடைய. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, வழியேற 200 ஹார்ஸ் பவர் மோட்டரா வச்சு எடுத்து ஏரிகள் எல்லாம் நிரப்பிக்கிறாங்க. நீங்க அணையில தானே நீங்க கணக்கு போடுவீங்க. நீர்வரத்தை எங்க இருந்து கணக்கு போட போறோம்? அணையில தானே போட போறோம். அணைக்கு வர்றதுக்கு முன்னாடி எடுத்துட்டோம்னா ஒன்றும் இல்லை. இதை வந்துட்டு தேவேகவுடா உள்ளிட்டவர்கள் செய்கின்றார்கள். இது எல்லாம் தெரிஞ்சது. இப்ப இந்த மேலாண்மை வாரியம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ஒழுங்காற்றுக்குழு ரெகுலேஷன் கமிட்டி, அதுல இருக்கக்கூடிய என்ஜினியர்ஸ் இதெல்லாம் தடுத்துருவாங்க. ரெண்டாவது விஷயம், இவங்க மாதிரி ஒட்டுமொத்தமா தேக்கி வச்சுக்கிட்டு திறந்து விடும் போது தான் தகராறு. நீர் வர வர the apportionment will be on a weekly basis. அப்படி வரும்பொழுது அணைகள்ல வந்துட்டு ஒரு மொத்தமா சேர்த்து ஒரு 30 டிஎம்சி இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா உரிய நீர் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவுன்றது திறந்து விட்டுருவாங்க. இந்த தகராறு வர்றதுக்கான வாய்ப்பே இல்ல. இதெல்லாம் சரியா நடக்கணும். இதை வந்து என்ஃபோர்ஸ் பண்ணக்கூடிய இந்த கூடுதல் பொறுப்பு இப்ப மத்திய அரசுக்கு தான் இருக்கு, இன்னும் அதிகமா இருக்குன்னு எடுத்துக்கலாம். இல்லைங்க ப்ளீஸ் ஒரே இல்ல. தட் இஸ் a statutory body. ஒரு சட்ட திருத்தத்தின் மூலம் அதிகாரம் அளிக்கப்பட்ட ஒன்றுதான் இந்த மேலாண்மை வாரியம் என்பது. இட் இஸ் an authority. இல்ல, அதுதான் என்ன எளிமையான கேள்வி என்னன்னா, நீங்க தண்ணி இருக்கு திறந்து விடலாம்னா அங்க எதிர்ப்பு இருக்கும் கர்நாடகாவில். இல்ல அவங்களே செஞ்சிருவாங்கன்னு சொன்னா இங்க காவிரி மேலாண்மை வாரியம் அவர்களுக்கு ஆதரவாக செயல்படுகிறது ஒரு குற்றச்சாட்டு. மேட்டூர்ல இருந்து நம்ம திறந்து விட முடியாது கார்த்திக். மேட்டூர்ல இருக்கிற தண்ணியை அவன் தான் திறந்து விடணும். புரியுதுங்களா? 8 அணைகளினுடைய ஒட்டுமொத்த நீங்க சொல்றதுலயே இருவேறு கருத்துக்கள். அணைகளுடைய கட்டுப்பாடு எல்லாம் அந்த வாரியத்துக்கு போகணும்னு சொன்னாங்க, இல்ல போவதற்கான வாய்ப்பு இல்ல, போகாதுங்கிற ஒரு கருத்து இருக்கு. ட்ரைபுனல் ஃபைனல் ஆர்டர்ல 1 or 2 கருத்து, அது வந்து வீக்லி பேஸ்ல 10 டே இது சொல்றாங்க, 10 டே ரிலீசஸ் சொல்றாங்க. ஒண்ணு, அதாவது இதுல என்ன அவங்க மேனேஜ்மெண்ட் போர்டு அவங்க சட்ட ரீதியில எப்படி வாதிடலாம்னா, அதாவது அந்த அவங்க ரெக்கமெண்டேஷன் சொல்றாங்க ட்ரைபுனல்.
நீங்க நிர்ணயிக்க இது வந்து ஆர்டரா அவங்க போடல, வி ரெக்கமெண்ட் அப்படின்றான். ஸோ அதாவது இது வைக்கலன்னா எங்களுடைய ஆர்டர் வந்து பேப்பர்ல தான் இருக்கும். ஸோ எங்களுடைய ஆர்டர் வந்து அதனால அவங்க என்ன சொல்லுவாங்க, இது ஒரு சஜஷன், இது ஒரு அட்வைஸ், ரெக்கமெண்டேஷன், பரிந்துரை தான். அதனால நீங்க இது ஒரு நீங்க அது செய்யணும்னு நீங்க அவசியம் இல்லைன்னு அவங்க வாதிடலாம். கர்நாடகா அந்த மாதிரி வாதிடலாம். ஆனா வந்து ஒரு ஸ்கீம் இருக்கணும். என்னதான் இருந்தாலும் நம்ம இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட் படி ஒரு ஸ்கீம் இருக்கணும். அவர் சொன்ன மாதிரி அந்த வாட்டர் சப்ளை அது ஒரு ரிவர் வேலி டெவலப்மெண்ட் அந்த இதுக்காக அந்த ஆக்டுக்கு வந்தது. பட் வாட்டர் ரிசோர்சஸ் சப்ஜெக்ட் வந்து ஸ்டேட் லிஸ்ட். நேரம் இல்லாதனால இது இன்னும் விரிவா பேச முடியல. ஒரே வேறு கருத்துக்கள் இருக்கு. இல்ல கருத்து இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்ல. நீங்க நல்லா அவங்க அந்த ஃபைனல் ஆர்டர்ல என்ன சொல்றாங்க, ஃபைனல் ஆர்டர்ல இல்ல ரெக்கமெண்டேஷன் இருக்கு. ஃபைனல் ஆர்டர்ல அந்த ரிசர்வாயர்ஸ் எல்லாரும் ஆபரேட்டட் பை த ஸ்டேட் அண்டர் த ஓவரால் கைடன்ஸ் ஆஃப் த மேனேஜ்மெண்ட் போர்டுன்னு சொல்றாங்க. ஸோ அதனால இவங்க வந்து போர்டு வந்து ஒரு மிலிட்டரி மாதிரி வந்து அப்படியே அலாக்கா தூக்கிட முடியாது. அதெல்லாம் தூக்காது. அந்தந்த மாநிலங்கள்ல அந்தந்த இது இன்ஃபேக்ட் காவேரி ரிவர் அத்தாரிட்டி 98ல இது பண்ணும்போது இது பத்திலாம் டிஸ்கஸ் பண்ணாங்க. அமர்வுகள்ல இதை இன்னும் நம்ம விரிவா ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நான் சொல்லிடுறேன். ரெக்கமெண்டேஷன் இல்ல, இட் இஸ் அவார்ட். அவார்ட் மீன்ஸ் வாட்? அவார்டுன்னு சொல்லிட்டு உறுதியா சொன்னதுக்கு பிறகுதான் அது இம்ப்ளிமெண்டேஷனே வருது. சரி பார்க்கலாம். இன்னும் 2 வார காலங்கள் தானே. எல்லாமே நம்மளே விதைக்க கூடாது. அதுக்காக சொல்ல நிச்சயமா. நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.